நாங்கள் முதல்ல சூட மீனை பொரிக்கணும். கத்திரிக்காய் வத்தல் செய்கிறதுக்கு வந்து சூட மீனை பொரிக்கணும். சூட மீனை பொரிக்கும் போது சூட மீனுக்கு உப்பு போடணும். போட்டு கொஞ்சம் ஊற விடணும். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டால் கொஞ்சம் ஊறும் கிடந்து நாங்கள் பொரிக்கலாம். சரி, அப்படியே இருக்கட்டும். நாங்கள் மற்ற விரைவில் பார்ப்போம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விடுவோம். முதல்ல எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் மீனை பொரிப்போம். இப்போ சின்ன வெங்காயத்தை வெட்டுவோம்மா. சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டாக வெட்டினா காணும். இப்படி மூன்று சித்தல் வெட்டுவோம். இதுக்கு பச்சை மிளகா 3 கிடக்கு. அது வெட்ட தேவையில்லை, அது முழுசாக போடலாம். இந்த கணக்கில் பொரிஞ்சாலும் எடுத்துருவோம். நல்லா மீன் பொரிய நல்லா கருக விட்டால் அந்த மீன் டேஸ்ட் போயிடும். இப்போ கணக்கில் கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய் இவ்வளோ பொரிஞ்சால் காணும். இப்போ எண்ணெயை விடுவோம். கடுகை போடுவோம். பெரிய சீரகம், கருவேப்பிலை, இது வாங்க வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 3ஐயும் போடுவோம். இதை கொஞ்சம் பதங்க விடுவோம். நாங்கள் வெங்காயம் மிளகா கொஞ்சம் பதங்கி வந்தோன்னே நாங்கள் இந்த பூட்டை போடுவோம். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை போடுவோம். இதில் இப்போ நெருப்பை குறைக்கணும். குறைச்சி விட்டு தான் செய்வாங்க எல்லா வேலையும். இப்போ மீன் போடுவோம். இந்த கட்டுறதுக்கு கொஞ்சம் போடுவோம். சில்லி பவுடர், இது வந்து பட்டைத்தூள், பட்டையில் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு மசாலாத்தூள். உப்புத்தூள் கொஞ்சமாக போடுவோம். தேங்காய் பால் முதல் பால் மட்டும். போட்டு ஒரு கிளறு விடுவோம். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா கலந்து வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இதாகவும் பெறும். நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ நாங்கள் வந்து தேசிக்காய் ஆய்வோம். தேசி பழம் கொண்டு ஆஞ்சொண்டு வந்து விடுவோம். பாப்பத்தை பழத்தை நல்ல பழம் உண்டுடாது.
இந்த பாருங்கள், இது பழத்துட்டுது. பழம்தான் புளி நல்லா வரும். சுடுகுது. உப்பு புளி காரம் எல்லாம் சரி, எல்லாம் ஓகே. இது வைக்கலாம், இவ்வளோ காணும். கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு வைக்கினா சரி. ஓகே பாய். நாங்கள் நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செய்து. அப்படி அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு என்னென்னா எல்லாம் கத்திரிக்காயும் பொரிக்கணும், மீனும் பொரிக்கணும், அவ்வளோதான். ஆனால் எல்லாம் இருக்குது. சரி, சாப்பிட்டீங்களா? மீன்லேயே சத்தான மீன் சூட மீன். மற்றது வந்து என்னென்னு சொன்னால் நெத்தலி மீன். நெத்தலி மீன் செய்யலாது. இப்படி செய்தால் நெத்தலி மீனே காண கிடைக்காது. சூடு என்றால் கொஞ்சம் தெரியும், அங்கங்கே கிடக்கும். நெத்தலி கரைஞ்சி போயிடும். சரி, ஓகே.